அபூதர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் கிஃபார் குலத்தை சார்ந்தவர். அவர் ரசூலாவை பற்றி கேள்விப்பட்டு, முகமது என்று சொல்லக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார் என்ற தகவலை கேள்விப்பட்டு, அவர் தன்னுடைய தம்பி என்ன செய்யறாருன்னா இது பற்றி தகவல் திரட்டி வருவதற்காக அனுப்பி வைக்கிறாரு. அவங்க தம்பி போய் மக்கால போய் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காராம என்ன சொல்றாருங்கிற தகவலை கேட்டுட்டு இவங்கள்ட்ட சொல்றாங்க. ஆனா இது அவருக்கு திருப்தியா இல்ல. இந்த தகவல் எனக்கே தெரியும், இது ரொம்ப ஆழமான கருத்தை எனக்கு சொல்லல, நானே போறேன் என்று சொல்லி தன்னுடைய அலுவல்ல தம்பிய அவங்கள பாத்துக்கிற சொல்லிட்டு இவங்களே என்ன செய்யறாங்க, புறப்பட்டு மக்காவுக்கு போறாங்க. போய் என்ன செய்யறாங்கன்னா ரசூலாவை பத்திய தகவலை திரட்டுறதுக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்து இருக்கிறாங்க. அந்த சூழல் அந்த நிகழ்வை எல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கூட முகமதுனா யாரு, அவர் ஏதோ மார்க்கத்தை சொல்றாருன்னு கேட்கறதுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம திடீர்னு கேட்டு அது பிரச்சனையாகி கடைசியில என்னன்னே தெரியாம போயிருச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளைய கொலை செய்து விட்டார்கள் என்றால், அப்ப இதை பத்தி நம்ம யார்ட்டையும் எதுவும் கேட்டக்கூடாது, ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். யாரு அதுக்கு தகுதியான ஆள் என்று அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்க அவருக்கு உணவும் கிடையாது, தண்ணி மட்டும்தான், ஜம்சம் நீர் தான், அதுதான் குடிக்கிறாரு. ஒவ்வொரு நிகழ்வா பாக்குறாரு. அப்ப அலிரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள பாக்குறாங்க, வெளியூர்காரர் தெரியுது, நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய வேலை இன்னும் முடியலையா, இங்கேயே ரொம்ப நாளா இருக்கிறீங்களேன்னு கேட்கறாங்க. இல்ல இன்னும் முடியல. அலிரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது. திடீர்னு நம்ம கேட்டு அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பயப்படுறாங்க, கேட்கல, தயங்கி நிக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, கொஞ்சம் நட்பு ஏற்படுது. அடுத்த நாளும் இதே போல ஏற்படுது, அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா தான் இந்த மாதிரியா உங்க நகரத்துல ஒருவர் தூதர் என்று பிரகடனப்படுத்துறாராம, யார் அவரு, அவரை நான் பார்க்கணும், அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல நாட்கள் கழித்துதான் நான் ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல வர்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு காலமா இருந்திருக்கும். இஸ்லாத்தை பத்தி ஒருத்தன் கேட்டாலே அடிச்சிருவாங்க. அது மாதிரியான ஒரு கொலைவெறி கொண்ட சமூகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசூல்லாட்ட அவர் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போதே அவங்க சொல்ற வார்த்தை கவனிங்க, நீங்க என் பின்னாடியே வர்றீங்க, யாராவது என்னைய பாக்குற மாதிரியா நம்மளை வாட்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் டக்குன்னு என்ன செய்வேன்னா என்னுடைய காலனியை சரி பண்ற மாதிரி சரி பண்ணுவோம், நீங்க என்னை கடந்து போயிருங்க. ஏன்னா நீங்க என் பின்னாடி வர்றீங்கன்னு தெரிஞ்சா அவங்க சும்மா விட மாட்டாங்க, நம்மளைய ரசூலா பார்க்க விட மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க, நம்ம ரசூலா பார்க்க போறதே தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கணும். அதே மாதிரியா அவங்களும் பாவனை செஞ்சு கொண்டே எப்படியோ ரசூலா பார்த்துறாங்க. ரசூலா பார்த்தோம், ரசூலா இஸ்லாத்தை எடுத்து சொன்னதோட அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இந்த சத்திய மார்க்கத்தை நான் எல்லாருக்கும் எடுத்து பிரகடனப்படுத்துவேன். அப்ப ரசூலா சொல்ற வார்த்தை, இல்ல இப்ப வேண்டாம், இப்ப சொல்லாதீங்க, ஏன்னா இப்ப காலம் ரொம்ப மோசமா இருக்கு, இதை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு வரும், அதனால இப்ப சொல்லாதீங்க, ஒரு காலம் வரும், அப்ப நம்ம இதை பிரகடனப்படுத்துவோம், இப்ப உங்க ஊர் மக்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் ஏத்துக்கொண்டது சத்தியம், நான் ஏன் இதை மறைக்கணும், நான் ஏன் இதை சொல்லாம இருக்கணும், இதனால எனக்கு பிரச்சனை வருதா பரவாயில்ல, என் உயிர் போகுதா பரவாயில்லை, நான் கண்டிப்பா சொல்லுவேன் என்று சொல்லி எந்த மக்காவில் யார்கிட்டையும் கேட்காம தயங்கி நின்றாங்களோ அதே மக்காவுக்கு காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. அந்த காபத்துல்லா ஆலயத்தில் எல்லாரும் முன்னிலையும் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவன் தான் வணக்கத்திற்குரிய ஏகத்துவத்தை மொழிகிறாங்க. அடுத்த நொடியில் அவரை இரத்தத்தால் அப்படியே சாயம் பூசப்பட்டது போல ஆக்குறாங்க, அடிச்சு அப்படியே. அவரே சொல்றாரு, நான் மூத்தாயிட்டனோ நானே நினைச்சேன், கொஞ்சம் நம்மளுக்கு மூத்து வந்துருச்சு போல, என் உயிரே போயிருச்சு போல என்ற அளவுக்கு என்னை அடித்தாங்க. ஆனாலும் நான் உடலையே, அடுத்த நாள் மீண்டும் வந்தேன், மீண்டும் இந்த ஏகத்துவத்தை மொழிந்தேன், மீண்டும் அடித்தார்கள், அடுத்த நாள் மீண்டும் வந்தேன், மீண்டும் மொழிந்தேன், மீண்டும் அடித்தார்கள், ஆனால் இந்த ஏகத்துவத்தை நான் விடவில்லை. அப்ப எவ்வளவு ஒரு இக்கட்டான காலம் பாருங்க. அப்ப அப்படியெல்லாம் ரத்தத்தை எல்லாம் அவங்க தியாகம் செஞ்சு, உயிரை தியாகம் செஞ்சு எல்லாத்துக்கு பிறகுதான் இந்த இஸ்லாத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா நமக்கு சாதாரணமா கிடைச்சிட்டு